சுதாகர் பாக்கியாவும் பாக்கியாவோட குடும்பமும் ரொம்பவே புத்திசாலியா தங்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனை கேட்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஒரு பிசினஸ் கிரிமினல் மைண்டோட அவங்களோட பிஏ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்க அதுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ஒரே நிமிஷத்துல அந்த டாக்குமெண்ட்டுமே அவங்களோட கைக்கு வந்துடுது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே பிஏ ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு பாக்கியா முன்னாடியும் குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேர் முன்னாடியுமே டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமா சைன் பண்ணிட்டு நிச்சயதார்த்தத்துக்கான வேலையை பாப்பமா சம்பந்தி அப்படின்னு கேட்க, இதை பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட, ஆனா கோபியோ ரொம்பவே முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க விஷயத்த ரொம்பவே சந்தேகத்தோடையும் குழப்பத்தோடையும் பார்த்துட்டு இருக்க பாக்கியா கிட்ட, பாக்கியா இவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, அவருக்கெல்லாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்றதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன வேலை, அதனால இதை பத்திலாம் நம்ம அதிகமா யோசிக்க வேண்டாம், முதல்லவா அந்த டாக்குமெண்ட்ல சீக்கிரமா சைன் பண்ணு, குழந்தைக்கு சீக்கிரமா நம்ம நிச்சயதார்த்தத்தை பண்ணி வைக்கணும்ல, நல்ல நேரம் வேற வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, உடனே பாக்கியாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு போக, இதை பார்த்துட்டு சுதாகரும் கொஞ்சம் பீதி அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்த ஈஸ்வரியும், ஏ பாக்கியா என்ன உனக்கு எங்க மேலதான் நம்பிக்கை இல்ல, இப்போ நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க போற குடும்பத்து மேலேயே நம்பிக்கை இல்லையா என்ன, இங்க பாரு மணியை பாரு, சீக்கிரமா நம்ம நிச்சயதார்த்தத்தை இந்த டைமுக்குள்ள முடிக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு அந்த நிச்சயதார்த்தத்தை நடக்கவே முடியாதுன்னு ஐயர் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்ப வேற போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர் கூட வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அதனால சீக்கிரமா சைன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஆனா சுதாகரும் பாக்கியாவுக்கு நம்பிக்கை கொடுக்கணுன்றதுக்காகவே இறங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்ல நேரம் போனா என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கு எப்ப நம்ம நிச்சயதார்த்தத்தை நடத்துறோமோ அப்பதான் நமக்கான நல்ல நேரம், இவங்களுக்கு அவங்களோட மனசு கேட்கலன்னா ஃபுல்லா படிச்சு பார்க்கட்டுமே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க சொன்னது அதுல எழுதியிருக்கு, நம்பிக்கை இல்லைன்னா அவங்க படிச்சு பார்க்கட்டும், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு பாக்கியாவும் இதுக்கு முன்னாடி சுதாகர் பண்ணதை ஞாபகம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க அந்த டாக்குமெண்ட்ல அவசரமா சைன் பண்ணிடுறாங்க. ஏன்னா எழிலுமே பாக்கி கிட்ட அந்த பேப்பர்ஸ்ல சீக்கிரமா சைன் பண்ண சொல்லிதான் சொல்றாங்க. சோ அவங்களுமே சைன் பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமா நிச்சயதார்த்தத்துக்கான அந்த வேலைகளை பார்க்க கிளம்பி போக, இதை பார்த்துட்டு சுதாகரும் செம்ம வெள்ளத்தனத்தோட அவங்களோட பிஏ கிட்ட அந்த பேப்பர்ஸ் எடுத்து கொடுத்து, நான் சொன்னல புத்திசாலித்தனம்னா இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து என் பையனோட வாழ்க்கையை சரி பண்ணணும், ஏன்னா அவன மாதிரி ஒரு ஆளுக்கு குடும்பத்துல பொண்ணு கொடுக்கலன்றதுக்காக தான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியே நிச்சயதார்த்தத்துக்காக போக, அங்கேயுமே கொஞ்ச நேரத்தில் நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்பி போன இனியாவும் நைட்டு ஃபுல்லா ரொம்பவே கஷ்டத்தோட எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாக்கியாவும் இனியாவுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களை தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாளுமே இனியா மேரேஜுக்கு கூட ரொம்பவே கலையே இல்லாம தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்த ஈஸ்வரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மறுபடியுமே இனியாவோட மண்டியை கழுவ ஆரம்பிக்க, இனியாவுமே நம்ம மனசார சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எல்லாரும் முன்னாடியுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கையாவது கத்துக்கணும், ஏன்னா அதுதான் நம்மளோட குடும்பத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி ஆக்ட் தான் பண்றாங்க. ஆனா அது அப்பட்டமா அவங்களோட முகத்திலேயே தெரியுது. இதை பாக்கியவுமே புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்க, இதை பார்த்த கோபியும் பாசத்துல தான் பாக்கியா அழுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனா எழிலுக்கு தான் தெரியும் இதுக்காக பாக்கியாவும் இனியாவும் அழுதுட்டு இருக்காங்கன்ற விஷயம். ஸோ அவங்களுமே கொஞ்சம் கஷ்டத்தோட இருக்க, ஆனா ஈஸ்வரியும் இந்த நிலைமையில கூட மறுபடியுமே ரொம்பவே பாக்கியாவை ஹர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஏன்னா போதும் பாக்கியா உன்னோட நாடகம்லாம் ஏதோ உன் பொண்ணு மேல நீ ரொம்பவே பாசமா இருக்க மாதிரில எங்க முன்னாடி காட்டிக்க தேவையில்ல, அப்படி இருக்கிறவளா இருந்தா இதை பத்தியுமே யோசிக்காம நீ அவங்க கிட்ட சம்மந்திக்கிட்ட தான் அந்த ஹோட்டலை அப்பவே கொடுத்துருக்கணும், இப்படி ஹோட்டல் தான் முக்கியம் இனியா முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணமே நின்று போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ நினைச்சிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலைமை புரியாம அவங்க பாக்கியாவை குத்தி கட்டிட்டு இருக்க. ஆனா இதை பார்த்த கோபியும் ஈஸ்வரியை சமாதானப்படுத்திட்டு, அம்மா வாங்க சீக்கிரமா ரெடி ஆகணும்ல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இனியாம்மா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாமே அப்பா பாத்துக்கிறேன், அப்பா உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்கேன், என் மேல நம்பிக்கை இருக்குல்லன்னு சொல்ல, இனியாவும் ஆமாப்பா எனக்கு உங்க எல்லார் மேலேயுமே முழு நம்பிக்கை இருக்குப்பான்னு சொல்லிட்டு தனக்காக இல்லைனாலும் தன்னோட அப்பாவோட சந்தோஷத்துக்காகவும் அவங்களோட நம்பிக்கைக்காகவும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்காக முழு மனசோட அவங்க கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டு இருக்க. அதே மாதிரி அந்த பக்கம் சுதாகரோட ஃபேமிலியுமே மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எப்படியோ சுதாகர் நினைச்ச மாதிரியே அவங்களோட பையனோட கல்யாணம் இனியா கூட நடந்துருது. ஆனா நிதிஷ் இந்த மாதிரி இனியாவோட காலத்துல தாலி கட்ட போகும்போது இனியாவோ கண்ணீர் விட்டு ஆகாஷம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. இதை பார்த்த சுதாகரும் சுதாகரோட ஒய்ஃபுமே கொஞ்சம் ஆச்சரியத்தோட பாக்கியாவை பார்க்க, ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியோ இல்ல
குடும்பத்தை பிரிஞ்சு போக போறான்ற பயம் தான் அவளுக்கு. எல்லாத்துக்கும் மேல எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி கல்யாணத்து நேரத்துல சந்தோஷத்துல கண்ணீர் வர்றதெல்லாம் சகஜம் தானே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல தான் வாழ போறோன்றத நினைச்சு நினைச்சு இனியா நேத்து நைட்டு கூட எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா தெரியுமா. இப்பதான் அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்குன்றதுக்காக தான் இவ்வளவு சந்தோஷமா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல இதை கேட்டுட்டு சுதாகரோட மனைவியுமே கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. ஆனா இந்த பக்கமும் பாக்கியாவும் எழிலும் கஷ்டத்தோட அழுதுகிட்டே இருக்காங்க. அதே சமயம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வேலை செய்யறவங்க எல்லாருமே அங்க வந்திருக்கா. ஆனா செல்வி மட்டும் அங்க இல்ல. இதை கவனிச்ச பாக்கியாவும் கண்டிப்பா செல்வி ஏன் வரலன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே செல்விய நினைச்சோம் அவங்களோட பையனை நினைச்சுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாதிரிதான் வீட்லயுமே ஆகாஷ் இது வரைக்குமே இனிய கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா செல்வி இதை கவனிச்சுக்கிட்டு ஆகாஷ் கிட்ட நீ அழுகிறது எல்லாத்தையுமே அழுது முடிச்சுக்கோ. ஏன்னா இதுக்கப்புறமா நீ எதுக்காகவும் யாருக்காகவும் ஏன் எந்த பொண்ணுக்காகவும் அழக்கூடாது. உன்னோட படிப்பு தான் முக்கியம். நம்மளோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணுன்றது தான் முக்கியம். நம்மளை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ நம்மளை யாரெல்லாம் இல்லாதவங்க அதிகமா ஆசைப்பட்டு தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க அத்தனை பேருக்குமே நீ உன்னோட படிப்பாலையும் உன்னோட லட்சியத்தாலையுமே நீ ஒரு சரியான பதிலடியை கொடுத்தே ஆகணும்னு சொல்ல இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஆகாஷமே தன்னோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னோட சந்தோஷம் இதுக்கப்புறமா இருக்க போறது இல்லைனாலும் நம்மளோட குடும்ப மானத்துக்காகவும் நம்மளோட குடும்ப கௌரவத்துக்காகவும் நம்ம இதுக்கப்புறமா நம்ம இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணீரை அப்பவே தொடச்சுக்கிட்டு உடனடியா ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு செல்வியுமே இன்னுமே கஷ்டத்தோட என் பையனுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கமும் ஒரு வழியா மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிதிஷ் இனியா கிட்ட செம்ம ஹாப்பியாக பேசிட்டு இருக்கு. ஆனால் இனியா இன்னுமே கொஞ்சம் சுகத்தோட தான் இருக்காங்க. ஆனால் அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தேன் பாக்கியாவோ இனியாவை கொஞ்சம் தனியாக கூட்டிட்டு போயிட்டு இனியாமா கொஞ்சம் இந்த கல்யாணத்தினால நீ கஷ்டமா இருக்கின்றதை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீ எதுவாக இருந்தாலும் உங்க அப்பா மேலே நம்பிக்கை வச்சிருக்கல. உங்க அப்பா கண்டிப்பாக உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு தருவாங்கன்னு நீ நம்புறல்ல. அதனால பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டு இதுக்கப்புறமாவது உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுமே இனியாவை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி இனியாவோட மனசை மறுபடியும் பாக்கிய ஏதாவது கழிச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஈஸ்வரி இனியாவும் பாக்கியமும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஒட்டு கட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாக்கியாவும் கொஞ்சம் கடுப்போட இவ என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நானும் நினைப்பேன். அதனால இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நடந்துக்கிறத நிறுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பி போறாங்க. ஆனா அங்க சுதாகரோட ஃபேமிலியும் கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லா சடங்குகளையுமே நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா அப்படியே போயிடவே ஒரு வழியா ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா இனியாவுமே மாப்பிள்ளையோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு இனியாவை விட்டுட்டு வந்த பாக்கியாவோட குடும்பத்துல இருக்கவங்களும் இனியா இல்லாததை நினைச்சு பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டுதாலும் இவ்வளோ நாள் நம்மளோட கூடயே இருந்தவங்க இப்போ நம்ம கூட இல்லாம வேற ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தில் தான் குடும்பம் மொத்தமுமே இருக்கு. அதனால கோபி தன்னோட கிளவுட் கிச்சனுக்கு கூட அடுத்த நாள் லீவ் விட்டுருவே. ஆனால் பாக்கியாவும் ரொம்பவே காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சு எப்பவும் போலயே தன்னோட ரொட்டீன் ஒர்க்கை ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு கோபி ரொம்பவே பாக்கியாவை நினைச்சு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் பாக்கியாவும் கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தன்னோட ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டு அங்க தனக்கு இருக்கிற எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாக்கியா எப்படி இருக்கிறத பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்களுமே ரொம்பவே ஆச்சரியத்தோட தான் பாக்கியாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பாக்கியா எல்லா வேலைகளையுமே செஞ்சுட்டு இருக்கும்போது மறுபடியுமே அங்க சுதாகர் தன்னோட ஆளுங்களோட வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கா இருந்தாலும் பாக்கியா எப்படியும் இவங்க நம்மளோட சம்மந்தி ஆயிட்டாங்க. சோ வேற ஏதாவது விஷயமா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இனியே இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க உடனே சுதாகரும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன் இப்ப கூட நிதிஷும் அவங்களும் ஹனிமூன் போறதுக்கான எல்லா டெஸ்டினேஷனையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி கொஞ்சம் பேசிட்டு சரி இப்போ நம்ம பிசினஸ் விஷயத்தை பத்தி பேசலாமா. ஏன்னா பிசினஸை பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் தாராளமாக பேசலாமே, இதில் பேச ஏதாவது இருக்கா என்னென்னு கேட்க உடனே சுதாகரும் இங்கே பாருங்க நீங்கள் சைன் போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் இதுதான், இதை நீங்கள் இப்போயாவது படித்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு அவங்க முன்னாடி காட்ட உடனே இதை பார்த்த பாக்கியாவும் இதை படித்து பார்க்க என்ன இருக்கு, நீங்கள் சொன்னது தானே இதில் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்க உடனே சுதாகரும் அதுதான் கிடையாது, இதுக்கப்புறமா இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தமானதாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா இங்கே வேலை செய்யறதா இருந்தால் செய்யலாம், அதுக்கான சம்பளத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். அதே மாதிரி இங்க இருக்கவங்களோட குவாலிட்டி எல்லாத்தையுமே நான் ஒரு டெஸ்ட் வச்சு செக் பண்ணுவேன், அதுல பாஸ் ஆகுறவங்க மட்டும்தான் இங்க வேலை செய்ய முடியும், மற்றவங்க எல்லாருமே என்னோட ஹோட்டலை விட்டு போக வேண்டியதுதான், நிரந்தரமா போக வேண்டியதுதான் சொல்ல அப்ப இதை கிட்ட செம்ம ஷாக்கோட பாக்கியா எந்திரிச்சு நின்றுட்டு இருக்க. ஆனா சுதாகரு செம்ம வில்லத்தனத்தோட நான் அடையணும்னு நினைச்ச எதையுமே நான் அடையாம விட்டதில்லை, இந்த ஹோட்டல் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்ககிட்ட தனியா நான் சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா என்னோட ஒட்டுமொத்த
ப்ராஜெக்ட்டுக்குமே இடைஞ்சலா இருந்த இந்த ஹோட்டல்ல நான் எப்படியோ என்னோட கைவசத்துக்கு உள்ளாக்கிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இதை பார்த்துட்டு பாக்கிய செம்ம கோபத்தோட, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய அநியாயம், நான் இதை கண்டிப்பா சும்மா விட மாட்டேங்க, ஹோட்டல்ல அவங்க கிட்ட இருந்து எனக்கு எப்படி வாங்கணும்னு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம போகும்போது, நான் என் ஹோட்டல்ல யாருக்கிட்டையும் சம்பளம் வாங்கி வேலை செய்ய தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு கெத்தா அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு கோபத்தோட எல்லார்கிட்டயுமே நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு கோபியும் வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே ஷாக்ல உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியும் ரொம்பவே கூலா, என்ன பாக்கியா இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்க வந்து பேசிட்டு இருக்க, நம்ம பொண்ணு இனியா அவ்வளவு பெரிய குடும்பத்துல சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்காக அவங்க அந்த ஹோட்டலை கேட்டாங்க, நீயே கொடுக்கல, அதனால அவங்கள எடுத்துக்கிட்டாங்க, அதுல என்ன பிரச்சனை? அதே மாதிரி நான் வேணா சம்மந்தி கிட்ட பேசி அந்த ஹோட்டலுக்கான பணத்தை வாங்கி தரேன், அதனால நீ வேற ஏதாவது ஹோட்டல்ல அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இடத்துல அதே பேர்ல எதையாவது நடத்திக்கோ, அப்படி இல்லையா நீ எதையுமே நடத்தாம சும்மா வீட்டுல இருந்தா கூட போதும், ஏன்னா இது வரைக்கும் நீ சம்பாதிச்சதே போதும்னு சொல்லிட்டு பாக்கியாம மறுபடியுமே வீட்டுல அடக்கி உடக்கி உட்கார வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கோபி ஒருத்த சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளோட குடும்பத்துக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு பாக்கியா செம்ம ஆத்திரத்தோடும், போது வாயை மூடுங்க, இதுக்கப்புறமாவும் யார் பேச்சையுமே நான் கேட்கறதாவே இல்லை, உங்க பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் நடு தெருவுக்கு ஏற்கனவே வந்து நின்னதை மறந்துட்டு தெரியாதனமா மறுபடியுமே உங்க எல்லாரோட பேச்சையுமே கேட்டுட்டு அதே நிலைமையில இப்ப வந்து நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நான் என்னோட வழியில என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க. ஆனா கோபியும் ஈஸ்வரியும், நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடாதுன்னு சொல்ல. ஆனா பாக்கியாவும் இப்ப எனக்கு அவளை பத்தி யோசிச்சாலும் ரொம்பவே கவலையா இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போயிட்டு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுமேன்ற பயம்தான் இப்ப எனக்கு அதிகமாவே இருக்கு, எல்லாமே உங்களோட பேராசையாலையும் அவசர புத்தியாலும் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா பாக்கியா அடுத்து என்னதான் பண்ண முடியும், அவங்க எப்படிதான் தன்னோட ஹோட்டல்ல மீண்டும் மீட்டெடுக்க போறாங்க, அப்படி இல்லைன்னா தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்காக அவங்க வேற ஏதாவது பண்ண போறாங்களா என்ன? எப்பதான் வீட்டுல இருக்கவங்களுக்கு நிதிஷோட உண்மையான குணம் என்னன்றது தெரிய போகுது, ஏன்னா நிதிஷ் ஒரு ட்ரக் அடிக்ட்ன்றது இன்னுமே அவங்களோட வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது, ஒருவேளை அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அடுத்து இனியாவோட வாழ்க்கைய நம்ம கையாலேயே நாசமாக்கிட்டோன்ற குற்ற உணர்ச்சியாலேயாவது அட்லீஸ்ட் அவங்க எல்லாருமே செஞ்ச தப்ப பொறிச்சுப்பாங்களா? பட் இன்னொரு பக்கம் பாக்கியா எப்படிதான் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையையும் தன்னோட ரெஸ்டாரண்ட்டையும் மீட்க போறாங்க, அவங்க அடுத்து என்னதான் பண்ணுவாங்க, யாரோட உதவியை தான் நாடுவாங்க? ஒருவேளை பாக்கியா ஏதாவது ஒரு அதிரடி முடிவெடுத்து சுதாகரை கலங்க விட போறாங்களா? சுதாகர் பாக்கியாவோட எதிர்த்தரப்பு தாக்குதல்ல இருந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிடுங்க.